அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதை வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்துடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்துவிட்டு நீங்கள் என்ன அணுகலாம். இன்றைய நாள் ஜூலை 30 2022 சனிக்கிழமை, சுபகிருத்து வருடம் ஆடி மாதம் 14ஆம் திருநாள். ஆயில்ய நட்சத்திரம் நற்பகல் 12:11 வரை இருக்கிறது. இதுக்கு பின்பு மகம் நட்சத்திரம். கடக ராசி த்விதீயை திதி வளர்பிறை. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். தனுசு ராசி தனுசு லக்னம் விழுந்த நட்சத்திர புள்ளி பூராடமாக இருந்தால் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோடைய ஒரு சின்ன பாதிப்பு, குட்டி பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். தயிரில் காலையிலேயே சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் முழுவதும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும். யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரையும். குளிகை இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரையும். சுப ஹோரைகள் இன்று காலை 7 மணி முதல் 7:30 வரையும். 10:30 12 மணி வரையும். பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். 5 மணிலிருந்து 6 மணி வரையும். 8 மணிலிருந்து 10 மணி வரையும். 11 மணிலிருந்து 12 வரையும். சொல்லும்பொழுது எனக்கே டயர்டாக இருக்குது. அவ்வளோ நல்ல நாட்கள், நல்ல ஹோரைகள் இருக்குது. எது எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆவீங்கன்னு சொல்லலாம். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப யோகமான நாளாக இருக்கும். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். கணக்கர்களுக்கு, ஆடிட்டர்ஸ்க்கு, அக்கௌண்ட்ஸ்க்கு, பேங்கிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு, கௌரவமான பூஜா ஸ்டோர்ஸ் வச்சு வேலை பண்ணுறவங்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு, பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய நன்னாளாக நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். உறவினர்கள் மூலியமாக பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பல விஷயங்களில் ஏற்றம் பெறக்கூடிய நன்னாளாக இருக்க போகிறது. அம்மா கிட்டேருந்து ஒரு நல்ல சௌக்கியமான தகவல் சேரக்கூடிய நன்னாளாக மதியம் 12:45 அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தத்தின் காரணமாக பல விஷயங்கள் விட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இப்போ டக்குன்னு நடக்கும். முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. கணக்கர்களுக்கு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களுக்கு, டிசைனிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருப்பது. சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். ஸ்பான்டினிட்டின்னு சொல்லுவோம், நுணுக்கங்கள்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்துலையுமே கணக்கை கரெக்ட் பண்ணி அப்புறம் தான் பேசுவீங்க. அபாரமான பேச்சு திறமை, பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். உங்களை பார்த்தோன்னா கௌரவமாக கையெடுத்து கும்பிடுவாங்க. சார் வணக்கம் சார், சூப்பர் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஏன்னா எப்படின்னா உங்கள் லக்னத்தில் இருந்தும் உங்கள் ராசியில் இருந்தோம், ராசிலேயே லக்னத்திலேயே ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் இந்த மாதிரி இடங்களில் புதன் குரு எப்படி சஞ்சரிக்கும் அப்படின்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக புதன் குருவுடைய சஞ்சாரம் இன்றைய நாள் நடக்க போகிறது. மூளைனா மூளை சார் உங்களுக்கு அப்படின்னு பயங்கரமாக அவங்கள பாராட்டுவாங்க. புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, அது பெருசாக சக்ஸஸ் ஆகும். பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நாளில் இன்றைய நாளும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும், தைரியமாக பண்ணுங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. சீட்டுக்காக செலவு பண்ணுவீங்க. பல விஷயங்களில் நுணுக்கங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவத்துக்காக ஒரு சில பேர் செலவுகள் பண்ணுவீங்க. அந்த மருத்துவம் கண்டிப்பாக பலிக்கும். சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் சர்டிஃபிகேட் வரும். உங்கள் பேரும் புகழும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு விழா கொண்டாடுவாங்க. அந்த விழாவில் உங்களை பயங்கரமாக கௌரவிப்பாங்க. பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் அதிகரிக்கக்கூடிய பிரம்மாண்டமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதை பார்த்து பேர் அப்படியே பொறாமப்படுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பணமும் வரும், சந்தோஷமும் வரும், திருப்தியும் வரும்.
துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபரிவிதமான லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறப்படுது. பணப்போக்குவரத்துகள் நன்னா இருக்கும், தொழில் நன்னா போகும், அருமையான சாப்பாடு கிடைக்கும், கடன்னு நல்லா பேசுவீங்க, அதன் ரீதியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அம்சங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் எடிட்டிங் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ, கம்ப்யூட்டர் சார்ந்த ஹார்ட்வேர் சார்ந்த கணக்கர்களுக்கு, அட்வொகேட்ஸ்க்கு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு, ஜுடிஷியல் செக்டாருக்கு, அறிவுபூர்வமான செக்டாருக்கு, பேங்கிங் சம்மந்தப்பட்ட செக்டாருக்கு, டீச்சிங் சம்மந்தப்பட்ட செக்டாருக்கெலாம் யோகமான காலகட்டங்கள். தசை பிடி வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாமியாருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கால் முட்டி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ராசி உங்கள் லக்னத்திலிருந்து பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் நடக்கிறது. சந்திரன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக குருவையும் புதையும் கனெக்ட் பண்ணுவார். தெய்வ அனுகிரகம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், குருமாரனுடைய அனுகிரகத்தின் காரணமாக, உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் காரணமாக, உங்கள் முன்னோர்களின் அனுகிரகத்தின் காரணமாக பல விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். பிதுராஜித சொத்துக்கள் உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறையா பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படும், நல்ல தகவல் சேரும். கம்யூனிகேஷன் ஆஸ் இட் இஸ் ரிசீவ்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் நன்மைகள், அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது. வேலை இழந்து புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசியிலிருந்து லக்னத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய நாள் தசை பிடி வலி வேதனைகள், முக்கியமான ஆவணங்கள், அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு அதிருப்தி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணணும்? யானை படம் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு அந்த யானை ரூபத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு பண்ணி நெய் உருண்டை தானம் பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு தானம் பண்ணலாம் போகிறோம். நெய் உருண்டைனா நெய் எப்படி சார் உருண்டையாக பிடிக்க முடியும்? பொட்டுக்கல்லையும் நெய்யும் சேர்த்து பிடிக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் வாங்கி 4 பேருக்கு குழந்தைகள் கொடுத்தாவே இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக 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 நல்ல நாளாக இருக்கும். அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய புது பிஸ்னஸ்லாம் கன்வெர்ட் ஆகும், அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவீங்க, வியாபாரம் பிரம்மாண்டமாக இருக்கும், விட்டு கொடுத்து நல்ல கௌரவத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பணத்தை இழந்து செல்வாக்கை பெறக்கூடிய, கௌரவத்தை பெறக்கூடிய, நாட்டம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம், தாம்பத்திய உறவு பிரம்மாண்டமாக இருக்கும், பரிசு சுகம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். காணாமல் போன மிக முக்கியமான ஒரு ஆவணம் கிடைப்பதற்கான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் சொல்லலாம். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பக்குவமான நாளாக இருக்கும். விடாபிடிவாதமாக நின்று பல விஷயத்தை லாஜிக்கலாக கன்வின்ஸ் பண்ணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே சந்தோஷமான நாள். பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும், வலிமையாக கொடுக்கும், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சக்தி பிறக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக உண்டு, அதுதான் உண்மை. மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மனப்பக்குவம், நுட்பம், மதிநுட்பம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். பெரிய அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய, அபாரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மிக வலிமையான வெற்றியாக இருக்கும். 1-2 வெற்றிலாம் கிடையாது. கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆகமனங்கள், திரவியங்கள், ஹோமங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணுவீங்க. அதன் ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், பதவிகள் பிராப்தமாகவும் சொல்லலாம், குழந்தை பாக்கியம் ஏற்படும், லவ் கன்ஃபார்ம் ஆகும் சொல்லலாம். அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய, கடன் தீரக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கப்படும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த ஜன்மங்களானி பவந்தோண குண்வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.